நீங்களாம் பிச்சை எடுத்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பா அம்மாவா பாத்துக்கல, அப்பா அம்மாக்கு நல்ல பையனா இல்ல, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா இல்ல, பசங்களுக்கும் நல்ல ஒரு அப்பாவா இல்ல. அதே மாதிரி காதலிக்கு நல்ல காதலனா இல்லங்கிறத ஏன் சொல்லல? தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் அப்புறம் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? 5000 ரூபாய்க்கே இவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்களே, இல்ல அப்ப சார், 5 லட்சம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கட்டின பொண்டாட்டிய கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் ஒன்னும் செட் ஆகுதுன்னு சொல்லி ஓடி போற குரூப் தானே இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறத எப்படி ஏற்படுத்த முடியும்? அதனாலதான் ஆரம்பமே அங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா? பிரச்சனைக்கு காரணம் யாரு? பிரச்சனைக்கு காரணம் யாரு? உங்க தலைவர் தானே. ஒரு பொண்டாட்டிய பாத்துக்க முடியல, எப்படி 1000 மக்களை பாத்துப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் இப்படி சொன்னாரு, பொண்டாட்டின்னு சொன்னாரா யாரையும்? ஃப்ரெண்டா பழக்க வழக்க வச்சிருக்கிறது தப்பு இல்ல சார், ஆனா அந்த ஒரு ஃப்ரெண்ட மட்டும் வச்சிருக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். உங்க தலைவரியா சமரசம் பேசுறதுக்கு போகல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாடு நாட்டு மக்களும் நாசமா போய் படுக்கிறாங்களா இல்ல நல்லா இருக்காங்களா? தெரியல சார், அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு தான். அதான் ஒரு சாரர் நல்லா இருக்காங்க, ம் இப்ப நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க, ம் நாங்களாம் நாசமா போய் கிடக்குறோம். ம் அப்படிதானே? ஆமா சார். ஆ? ஆமா. இது என்ன உங்களுக்கு வந்த சோதனையா? சோதனையா? வேதனை. வேதனை தான். ஆமா, ம் ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தா வேதனை தானே. ஆமா ஆ? ஆமா. இவ்வளவு தூரம் வேதனை படுற அளவுக்கு ஏன் உங்க தலைவர் விட்டாரு? அதான் தலைவரை நீங்க விட மாட்டேங்கிறீங்க. ம் திமுக ஆட்களோட சேர்ந்தவங்க தான் நீங்களா? இதுக்கும் திமுக தான் காரணமா? அப்புறம் ம் ஒரு விஷயம், நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் திமுக காரணங்கிறத முதல்ல நம்புங்க ஃபர்ஸ்ட். ம் சூரியன் உதிக்கிறதுக்கு கூட அவங்க தான் காரணமா? அதனால தான் உதயசூரியன் வச்சிருக்காங்க. ம் ஆ? ம் ஆ. இப்ப அவங்க நிக்க சொன்னா நின்றுமா சூரியன்? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ம் வெளிச்சமா இருக்கிறது தான் சூரியன் நினைக்கிறீங்க. ஆமா சார். அதான் ம் மே மாசம் வெயில்ல கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சா சூரியன் இருக்கா இல்லையா? அப்ப இருக்கும். ஆ? இருக்கும் இருக்கும் சார், சுட்டெரிக்கும். சுட்டு அரிக்கும்ல, ம் அதெல்லாம் செய்வாங்க. ம் ஆமா, அதான் இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களோ? தெரியுதுல்ல. ம் ஆ? ம் அப்ப இது நல்லாச்சியா? இது ஆக்சுவலி ஒரு குடும்ப பிரச்சனை, எதுக்கு அரசியல் ஆக்குறீங்க? எதுக்கு அரசியல் ஆக்குறாங்க நாங்க எல்லாரும்? ஆக்குறோமா நீங்க ஆக்குறீங்களா? தெரியலையே, நீங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியலையே. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க எப்படி திடீர்னு வெளில வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல போயிட்டு மனு கொடுப்பாங்க? இதெல்லாம் யாரோட வேலை? பனையூர் வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் தான் இருக்குது. அது தெரியும். அதே சைதாப்பேட்டையில இருந்ததுன்னா அது ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கும். ம் உண்டா இல்லையா? ஆமா. ஏன் அங்க போய் போய் வீடு கட்டினது? இந்த யார் மேல முடிவுக்கு தப்பு? காரணம் என்ன சார்? இப்படி ஒரு முடிவுக்கு காரணம் என்ன? உங்க தலைவர் என்ன பண்ணாரு? எதனால இவ்வளவு தூரம் அவங்க வந்து வெளியில வந்தாங்க? உங்க தலைவரியா சமரசம் பேசுறதுக்கு போகல? சொல்லுங்க. அதான் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுல ம் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் வந்து எப்போதுமே பொசசிவ்னஸா இருப்பாங்க. ஆமா இருப்பாங்களா இல்லையா? ஆமா இருப்பாங்க. ஆ? ம் பேசுனா கூட பொறாமப்படுவாங்க. ம் புரியுதுங்களா? ஒரு ஃப்ரெண்டா ஒரு பழக்க வழக்கம் வச்சிருக்கிறது சரியா தப்பா? ஃப்ரெண்டா பழக்க வழக்கம் வச்சிருக்கிறது தப்பு இல்ல சார், ஆனா அந்த ஒரு ஃப்ரெண்ட மட்டும் வச்சிருக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். பாத்தீங்களா? அப்ப 10 பேரோட பழகுனா உங்களுக்கு தப்பா தெரியாது. 10 பேர் இருந்தா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு இருந்தா அது பேர் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. ஆ, அதான் ம் அப்ப 10 பேரோட இருக்கிறது தப்பு இல்ல, ம் ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது தப்பு. ஆமா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படின்னு. இவங்க இப்படி வெட்ட வெளிச்சமா பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது? அவங்க ஒய்ஃப் பாக்குற மாதிரியே போட்டோஸ் போட்டா யாருக்கு தான் கோவம் வராது? எந்த பொண்ணுக்கு கோவம் வராது? சொல்லுங்க. நிறைய கோவப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு. இல்ல, ஒரு பெண்ணோட ஒரு வேதனையா இன்னொரு பெண் வந்து அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் வந்து பேசுறேன். கண்டிப்பா வந்து சங்கீதாவுக்கு தான் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கும். எல்லா பெண்களுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்
எல்லா குடும்பத்திலயும் இந்த பிரச்சனை நடக்கும். ஆனா இவங்களோடது இவ்ளோ பெருசா பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன? திமுக காரணம் தான். வேற யாரு? அது எப்படி சார் திமுக காரணங்களா ஆவாங்க? காரணம் ஏங்க, ஊதாத பலூனை ஊதி 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 பெருசாக்குறாங்க. அதுல குண்டூசி வச்சு குத்தி உடைக்க போறது யாரு? யாரு யாரு? ஆ? உங்க தலைவர் எதை எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு? எப்படி? அதான் தமிழ்நாட்டு பெண்களை நான் பாதுகாப்பேன், பெண்களை வந்து கண்ணீர் சிந்த விட மாட்டேன், பெண்கள் வந்து தாய்மார்கள், என்னோட தங்கச்சிங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க? எல்லாரும் இப்படி சொன்னாரு, சொன்னார்ல, பொண்டாட்டின்னு சொன்னாரா யாரையும்? எல்லாரையும் பொண்டாட்டின்னு அவர் சொல்லல, இப்படி சொன்னார்ல. இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, இவ்ளோ அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மேல பாசம் வச்சு பேசுற விஜய் தான் வீட்டுல இருக்க பெண்ணுக்கு எப்படி இப்படி ஒரு அநீதியை இழைப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டை பாத்துக்க முடியல, ஒரு பொண்டாட்டிய பாத்துக்க முடியல, எப்படி 1000 மக்களை பாத்துப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க. உம் ராமபுரான் தெரியுமா? உம் ஒரு பொண்டாட்டி பதி விரதம் பதி பத்திரன் அப்படிம்பாங்க. உம் புரியுதுங்களா? அவனும் பொண்டாட்டியை கட்டி கஷ்டம்தான் பட்டான். அவங்க அப்பா தசரதன் 60,000 பொண்டாட்டி கட்டியிருந்தார். உம் அவரும் பொண்டாட்டியால கஷ்டம்தான் பட்டார். எத்தனை வச்சிருக்கோங்கிறது இங்க முக்கியம் இல்ல, உம் பிரச்சனை தான் முக்கியம். பிரச்சனைக்கு காரணம் யாரு? பிரச்சனைக்கு காரணம் யாரு? உங்க தலைவர் தானே. அதான் ராமாயணத்துல ராமனோட பிரச்சனைக்கு காரணம் கையேயி. உம் ஆனா இங்க எங்க தலைவனோட பிரச்சனைக்கு காரணம் திமுக காரனுங்க. தெரியுமா தெரியாதா? திமுக காரங்களா வந்து டிவோர்ஸ் வாங்குமான்னு சொன்னாங்க. திமுக காரங்களா வந்து விஜய் இப்படி எல்லாம் இருக்காருன்னு அவங்கள சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு தெரியல. உம் ஆமா, தெரிஞ்சிருந்தா இதை பத்தி பேச மாட்டீங்க. பார்த்தாவே தெரியுதுங்க நீங்களாம் ராமராஜ ரசிகைன்னு. ராமராஜன் ரசிகையா எங்க இருந்தா தலைவோட- தப்பு இல்லையே சார். என்னது? ராமராஜன் ரசிகையா இருந்தா தப்பு இல்லையே. அதான் அந்த காலத்திலேயே இருக்கீங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு. சார், அது தமிழோட பண்பாடு, கலாச்சாரம், தமிழ்நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமே அதுதானே. எந்த காலத்துல இருக்கீங்க? ஓ, உங்க தலைவர் வந்து அதையும் மாத்திருவாருன்னு சொல்ல வரீங்களா? எல்லாமே மாறணும்ல, மாற்றத்துக்கு உட்பட்ட மாத்துவோம்னா எதை மாத்துவோம்னு அதை கேக்குறீங்களா? எதெல்லாம் மாத்துவோம்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு அப்ப எல்லாம் நாட்டோட கலாச்சாரத்திலே மாத்த போறீங்க. அப்புறம் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ, அதுக்கான வேலைப்பாடுதான் இதெல்லாமோ? அப்புறம் எல்லாரும் ம் காதலிச்சாங்க, ம், கல்யாணம் பண்ணாங்க, ம். அதுக்கப்புறம் தான் ஹனிமூன் போனாங்க. ஆமா. இப்ப எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஹனிமூன் போவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காதலிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா வேணாமா? அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தான். அதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைம் குடுக்குறாங்கல்ல, பேசி கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் ஒன்னும் செட் ஆகுதுன்னு சொல்லி ஓடி போற குரூப் தானே இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறத எப்படி ஏற்படுத்த முடியும்? அதனாலதான் ஆரம்பமே அங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா? ம். ஆ, ஓ, இப்ப அப்படியே நீங்க வந்து ரிவர்ஸ்ல வர போறீங்க. அப்படி வந்தா எல்லாரும் குடும்பம் குடித்தனமா லவ் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. ம். ஆமா, அப்போ உங்களோட மாற்றம் அப்படிங்கிறது மேலோட்டமா மக்கள் கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது இல்ல, மக்களோட கலாச்சாரத்தையே மாத்திர போறீங்க. எல்லாரும் அமெரிக்கா போகணும் தானே ஆசைப்படுறான். ம். எவனாவது இங்க இருக்குன்னு ஆசைப்படுறானா என்ன? இல்ல ஆ? இல்ல. ஆனா தமிழ வந்து தூக்கி பிடிக்கிறவங்க இன்னும் இருந்துட்டு தானே இருக்காங்க. அதான் பழமைவாதிகள். ம் நீங்க எல்லாம் அந்த குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ம். ஆமா, அமெரிக்கால போனா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவாங்க சார். தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு இப்ப வரைக்கும். அதுக்கு காரணம் யாரு? ஒரு தமிழ்நாட்டை அமைதியான ஒரு முறையில நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? திமுக ஆட்சி நல்லபடியா பண்றதுனால தானே. ஏங்க இப்படி எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்க? அவங்க என்னங்க உங்களுக்கு வாரி பல்லெல்லாம் அள்ளி கொடுத்துட்டாங்களா? ஏன்னா ரோஸ் ராய் கார்லயே போயிட்டு இருக்கீங்க. இல்ல சார், போன மாசம் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய்க்கே இவ்வளவு தூக்கி பிடிக்கிறீங்களே? இல்ல அப்ப சார், 5 லட்சம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியனே அவங்களாலதான் உதிக்குது அப்படின்னு நாங்க வந்து சொல்லிடுவோம். மொத்தமா தமிழ்நாட்டை அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். நோ எலெக்ஷன், நோ கமிஷன், எதுவுமே இல்ல, மொத்தமா இது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயத்தை என் தலைவன் பண்ண மாட்டாருங்கிறது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? திமுக தலைவர் கொடுக்குற 5000ங்கிறது, திமுக கொடுக்குற 5 லட்சங்கிறது இதே இது என் தலைவன் கொடுத்தாருன்னா என்ன? இல்லையே, அவரு வந்து அவரோட கட்சிக்கு அவர் செலவு பண்ணல, கூட இருக்கிறவங்க தான் செலவு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அவர் வந்து மக்களுக்கு செலவு பண்ணுவாரு? ஒரு விஷயம், நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? நான் ஒரு 40,000 வாங்குறேன். மாசம் மாசம் 40,000 ரூபாய் கொடுத்தா ம் நீங்க தாபேக்காவுக்கு வேலை செய்வீங்களா? ம். ஆ? தாவேக்காக்கு வேலை செஞ்சா மாசம் 40,000 ரூபாய் கொடுப்பீங்க. ஆ. இதே நான் வந்து திமுகக்கு வேலை செஞ்சா இன்னும் அடுத்து 45, 50ன்னு ஏறிட்டே போகும். பெண்கள் எந்த அளவுக்கு பண பைத்தியமாய் அலையறாங்கன்னு தெரியுதா?
பெண்கள் இல்ல சார், இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கு ஆசைப்படுறதுக்கு இல்லாம போறதுனாலதான் இவ்வளவு குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே. இங்க ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? ம் ஆ? ம் கடையில சும்மா தான் இந்த செயினை கொடுத்தானா? அவரு அவங்க ஒய்ஃப்கே வந்து காசு தராம எல்லா பிரச்சனையும் வந்து வீட்லயே தனியா வச்சு நிறைய கஷ்டப்படுத்தி இருக்காரு போல. தப்பு இல்லையா அதெல்லாம்? கல்யாணம் பண்ணதுல இருந்து இவ்வளவு காசு கொடுத்தாரு, அந்த காசெல்லாம் எங்க போச்சு? அது அவரோட கடமை சார். காசு கொடுக்க வேண்டியது கடமை. எல்லா புருஷனும் பொண்டாட்டிட்ட காசை தான் கொடுப்பான். அந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கலாம்ல, செலவு பண்ணா. சேர்த்து வச்சா அப்புறம் குடும்பத்தை யார் நடத்துறது சொல்லுங்க? குடும்பத்தை யார் நடத்துறதா? ம், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லியிருக்காருல்ல, ஆமா அவர் நடத்த மாட்டாரா குடும்பத்தை? நீங்க தான் நடத்தணுமா? ஆமா. ஆ? ஓ, அந்த டைலாக் எல்லாம் இப்ப கொண்டு வரீங்க. அப்ப அந்த விஜய் எல்லாத்தையும் dialogue-ஆ? பிளான் பண்ணி முன்னாடியே பேசிட்டாரு. ஒரு விஷயம் ம் நல்லா தெரிஞ்சுங்க. அழுத்தம் கொடுக்குறாரு, அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? ம் ஆ? அந்த அழுத்தம் இப்ப அதிகமாயிருச்சு. ம் அதனால எங்க தலைவனை கட்சியிலேருந்து தூக்கி வெளியில போட்டுட்டு தலைவர்கள் அங்க வேற மாதிரி செட்டப் ஒண்ணு நடக்குது. ம் அதுக்கு தான் குடும்பத்துல சிக்கல்னு சொல்லி வெளியில வர்றதுக்காக தான் இந்த பிளானு. அது தெரியுமா? ம் இதெல்லாம் வந்து ஒய்ஃபோட ஒப்புதல் பேர்ல தான் நடக்குது. அப்பா, கட்சியை இந்த அப்படியே திருப்பி போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டீங்க. ஆ? ம் அதான் தோசை நிறைய சாப்பிடுவீங்க இவளுக்கு, திருப்பி போடுறதுலயே இருக்கீங்க. தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன் சார், அப்படிதான் போடுவாங்க. ஆனா நீங்க இட்லி எல்லாம் திருப்பி போடுறீங்க. பணியாரத்துக்கும் இட்லிக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்தா ம். இப்படிதான் இருக்கும். எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சார், உங்க தலைவருக்கு வித்தியாசம் தெரியல. எதை எங்க வைக்கணும்னே தெரியல. எதை எங்க வைக்கணும் நீங்க சொல்லுங்க. பொண்டாட்டிகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எதை தள்ளி வைக்கணும்னு தெரியல, பொண்டாட்டிய தள்ளி வச்சிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? அது அங்கங்கதான் இருக்குது. அது அங்கங்கதான் இருக்கணும். எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும். அப்ப பொண்டாட்டி தான் அந்த நமக்கு இடத்துல இருக்கணும். தேவைங்கிறப்பதானே அதெல்லாம் எடுத்துக்க முடியும், தேவையில்லாதப்பல எடுத்துக்க முடியுமா? அப்படி இல்லையே சார். அவர் வந்து பப்ளிக்கா வந்து இன்னொரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? அது நிரூபிக்கப்பட்டதா? அவங்க எல்லா ஆதாரமும் வச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து வெளியிடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அடுத்து உங்க தலைவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. கில்லில நடிச்சது, குருவில நடிச்சது, கடைசியா லியோல நடிச்சது வரைக்கும் ஃபுட்டேஜா வச்சுக்கிட்டா இதெல்லாம் ஃபுட்டேஜா? படத்துல இருக்கிறது ஃபுட்டேஜ் சொல்ல சார். அவங்க அது இல்லாம பர்சனலா 2 பேரும் வந்து வெளிநாடுகளுக்கு அடிக்கடிக்கு போயிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சாங் இதுக்கு என்ன ஷூட்டிங்னா சொல்ல எல்லா போறீங்க? படமும் வெளிநாடு தான் போவாங்க தெரியுமா? ஓ, இத வந்து நீங்க ஷூட்டிங்கா தான் பாக்குறீங்க. எங்க தலைவனை குற்றப்படுத்துங்கிற நோக்கமாவே இருக்கீங்க. சீரியஸா? ம் நீங்க யார் ரசிகை? உதயநிதி ஸ்டாலின் ரசிகை தானே? அப்படிலாம் இல்ல ஆ, சார். தெரியுது. நல்லவங்களோட ரசிகை. யாரு அப்ப உதயநிதி ஸ்டாலின் நல்லவரா? ஆமா. ஆ, அப்ப எங்க தலைவன் உங்க தலைவர் எப்படி நான் சொல்றது இல்ல, இதுக்கப்புறம் கோர்ட்டு தான் சொல்லணும். சப்போஸ் கோர்ட் எங்க ம். தலைவனை நல்லவர்னு சொல்லி ம். 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்கன்னா நீங்க எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? நான் எங்கேயும் வச்சுக்க மாட்டேன் சார். நல்ல பேரு திருப்பி அவருக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கும். ஆக மொத்தம் ம். என் தலைவனோட ரசிகையா இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்க தலைவனுக்கு ரசிகை, ஆனா கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது சார். ஒரு பெண்ணுக்கு நான் வந்து ஆதரவா பேசுறேன். ஒரு பெண்ணை வந்து அவர் கஷ்டப்படுத்தி இருக்காரு. கட்டின பொண்டாட்டிய கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்க சரியான ரசிகையே கிடையாது. ஒரு ரசிகை சொல்லியிருக்காங்க, ம். நல்லா பாருங்க, தெரியுமா? என்ன சொல்லிருக்காங்க? நீங்க மனைவி இணைவின்னு இல்ல, எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்து உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது தெரியுமா? ம். ஆ. இப்படி இருக்கிற ஊர்ல இருக்கிறப்ப அவரு இன்னமும் எவ்வளோ பெண்கள் லைன்ல நின்னாலும் அத்தனையும் வேணும்னு சொல்லாம வேணான்னு சொல்லி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா எதுக்காக? இல்லையா, அவருதான் மக்களுக்காக. சொல்றாரு தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் அப்புறம் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? அதே ஒரு தங்கச்சி தான் சொல்லுது, ம். அண்ணா அப்ப அது உங்கள மாதிரி ஒரு ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தலைவரை மாதிரியா? தூக்கி பிடிக்கிறவங்க. ஆமா, தலைவரை தூக்கி பிடிக்கிறவங்க. ஆமா. தூக்கி பிடிக்கிறாங்கன்னு இல்ல, ம். தலைவர் என்ன சொன்னாலும் ம். அடிமையா இருந்து நிக்கணும். புரியுதுங்களா? ம். ஆமா. படத்துல ஆட்டம் போடலாம் சார், நிஜ வாழ்க்கையில இப்படி ஆட்டம் போடக்கூடாதுல்ல. பொய் பிம்பமாவே வாழ்க்கையை பார்த்து என்ஜாய் பண்றதுதான் பாக்குறீங்க. ஒரு நிஜ வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. அதாவது இங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. உங்க தலைவர் வந்து இந்த அப்படியே அல்ட்ரா மாடலா மாத்திக்கிட்டு இருக்காரு. மாற்றம் வேணுமா வேணாமா? மாற்றம் வேணும், ஆனா தமிழ் கலாச்சாரத்தை மாத்துறதுலாம் தப்பு இல்லையா?
சரி விடுங்க. ஃபைனலா இப்ப என்ன சொல்ல தமிழ் வரீங்க? கலாச்சாரம் என்ன சரி தெரியுமா? ஃபைனலா அட இருங்கங்க, நீங்க தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்க. ம், தமிழ் கலாச்சாரத்துல ம், முடிய சடை பின்னி போடணும், ம். முடிய இப்படி தொங்க விடக்கூடாது. இல்ல தலை குளிச்சுட்டு வந்த காயில ஈரமா இருக்கு அதனால வச்சிருக்கேன். அதான் தலை குளிச்சா கூட முடிய சுத்தி இது பண்ணும். முடி உளுந்தா அவ்வளவு பெரிய எது உள்ளார உணவுல ஏதாவது உள்ளார போயிடுச்சுனாவோ அவ்வளவு பெரிய, சாப்பிடும்போது கட்டி இதெல்லாம் தமிழ் மரபு தெரியுமா? ஆமா ஆமா தெரியும். ஆ? ஆமா ஆனா தெரியும். இப்ப அப்படியா இருக்குது? இந்த அதான் Dress சார் வந்து தலை சைனாக்காரன் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸுங்க. நீங்க போட்டிருக்கதே சைனாக்காரன் Dress, தமிழ் ட்ரெஸ்ஸா? இது வந்து எனக்கு காஸ்டியூம் கொடுத்தது சார். நான் திருப்பி கொடுத்துட்டு நான் saree கட்டிப்பேன் அப்புறமா. நான் தமிழ் கலாச்சாரத்தை எப்பவுமே தூக்கி பிடிப்பேன், விட்டு தர மாட்டேன். ரொம்ப தப்பா இருக்கீங்க. நீங்க கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுல தான் இருப்பீங்க. ஆமா சார். அமெரிக்கா போகணுங்கிற ஆசையே இல்ல. அமெரிக்கா வந்து நீங்க உங்க தலைவரை பாஸ்போர்ட்லாம் இல்லாம எல்லாரையும் தமிழ்நாட்டே அமெரிக்காக்கு மாத்திர சொல்லுங்க பேசாம. அதான் இன்னைக்கு சுந்தர் பிச்சை ம் தமிழ்நாட்டுல இருந்திருந்தா ம் எது சிங்கிள் டீக்கு ம் லாட்டரி அடிச்சிட்டு இருந்திருப்பார். ம் அமெரிக்காவுல இருக்கிறதுனாலதான் எப்படி இருக்கார்? ம் இப்போ உங்க தலைவரே தமிழ்நாட்டுல இருந்து தான் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அமெரிக்கா போயிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு இருக்கிற இடமே தெரியாம போயிருந்திருக்குமே. லண்டன்ல போய் அவர் ஒரு வீட்டோட மாப்பிள்ளையால இருந்திருப்பாரு. அதான் வீட்டோட மாப்பிள்ளையா உங்க வீட்டுல இருக்காரா? இல்லையே. ம், தமிழ் கலாச்சாரத்துல அதுவும் வராது. எங்க வீட்டுல அப்படி இருக்க மாட்டாங்க. அதான் எங்க தலைவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமா? இல்ல இருந்தா சந்தோஷம் தான். அப்படியாவது பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம்ல. எக்மோர் கோர்ட்ல போய் எத்தனை கேஸ் நடக்குது தெரியுமா? நடக்குது சார். நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நடந்துட்டுதான் இருக்கு. எத்தனையோ கேஸ் அப்பா இருக்கு. அம்மாவை அந்த தான் கேஸ பாத்துக்கல. அப்பா அம்மாவை பாத்துக்கல. அப்பா அம்மாக்கு நல்ல பையனா இல்ல, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா இல்ல, பசங்களுக்கும் நல்ல ஒரு அப்பாவா இல்ல. அதே மாதிரி காதலிக்கு நல்ல காதலெல்லாம் இல்லங்கிறத ஏன் சொல்லல? சொல்ல வேண்டியதானே? அது காதல் காதல்ங்கிறது இல்ல இந்த சார். வயசுலதான் வரணும்னு இருக்கா? எந்த வயசுலயும் வரும்ல. காதலுக்கு வயசு இல்லதான். ஆனா கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அது இன்னொரு பொண்ணு மேல வந்து அது கள்ள காதல், நல்ல காதல் இல்ல. ஒரு விஷயம், காதல்ல கம்மியா தான் காதலிப்பாங்க, ம் கள்ள காதல்ல தான் அதிகமா காதலிப்பாங்க. ம் தெரியுமா? எப்பவுமே நமக்கு திருட்டு மாங்காய் தானே சார் ருசிக்கும். அப்படி அது வந்து பழமொழி. ஆனா அது ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்க முடியாதுல்ல. ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து அப்படி பறிச்சு சாப்பிட முடியாதுல்ல. உங்களை மாதிரி ஒன்னு ரெண்டு இப்படி இருக்கிறதுனால தான் இன்னமும் சட்டம் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு ரெண்டு இப்படி இருக்கிறதுனால தான் நாங்க வந்து பெண்களுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு நியாயம் வாங்கி தர்றது மாதிரியா இருக்கு, சரி இருங்க. படுகுடியில தள்ளுறது மாதிரி இருக்கு. சரி இருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்? நான் ஓட்டு போட போறேன். நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ம் திமுகவை இல்லாம பண்ணணும்னாவே விஜய்க்கு ஓட்டு போட்டு திமுகவை ஏன் இல்லாம பண்ணணும்? நீங்களாம் பிச்சை எடுத்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லையே சார். எங்களோட காசு அவர் எடுக்கிறாருன்னு எல்லாரும் ஊழல் அது இதுன்னு சொல்றீங்க. அவர் திருப்பி எங்களுக்கே கொடுத்துறாருல. அவர் வச்சுக்கல. மே மாசம் ஜாலியா எல்லாரும் டூர் போங்கன்னு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ம் மனசாட்சியை தொட்டு தான் பேசுறீங்களா? தொட்டு இருக்கவே தான் சார் பேசுறோம். 5000 ரூபாய் வாங்கியிருக்கோம்ல, எப்படி இப்படி பேசாம இருக்கும்? அது கை நீட்டி வாங்குறப்ப பிச்சை வாங்குற ஃபீல் இல்ல? இல்லையே, அதுதான் சொல்றேன். நம்ம பணம் தான் நமக்கு திருப்பி அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதே எங்க தலைவன் வந்தா கொடுக்க மாட்டாரா? உங்க தலைவர் அதான் சொல்றேன், உங்க கட்சிக்கே அவர் கொடுக்கலன்னு தானே நான் எல்லாமே கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். செலவு பண்றதே தொண்டர்களும் மத்தவங்கள தானே செலவு பண்றாங்க. அவர் பணத்தை அவர் கொடுக்கல அப்படின்னு தானே சொல்றாங்க. ஒரு மாநாட்டுல வந்து 100 அடி கொடிக்கம்பம் ஒரு கார் மேல விழுந்து நொறுங்குச்சு. அப்ப கூட அவர் வாயை திறந்து இந்த நான் புது கார் வாங்கி தரேன்னு சொல்லல, சரி பண்றேன்னு சொல்லல. அவரோட ரசிகர் ஒருத்தர் தொண்டர் அவன் ஏன் அங்க காரை நிப்பாட்டினா? அதை எவருமே பேச மாட்டேங்கிறீங்க. 100 அடிக்கு நீங்க வந்து கம்பு நட்டுருவீங்க, அப்புறம் காரை கொண்டு போய் 100 அடிக்கு இன்னும் தள்ளியா நிறுத்த முடியும்? கிரவுண்ட்ல தான் நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்க இடத்துல தான் நிறுத்த முடியும். கொடி கம்பம் நடுறீங்களா, அதை சாயாம நட வேண்டியது தானே. அதை ஒழுங்கா நட முடியல. அதுல ஒரு ஊழல் பண்ணி அதுல பண்ணி வச்சிருக்காங்க. அது உங்க தலைவருக்கு தெரியல. அதான். சரி விடுங்க. இப்போ உங்க தலைவருக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டேன். நீங்க வந்து திமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அவங்கள ஒழிக்கணும்னு கேட்டா அவங்க எல்லாமே சரியாதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் விட்டுருங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எங்க அண்ணிக்கு என்ன நியாயம் அதை சொல்லுங்க. உங்க தலைவர் எங்க அண்ணிக்கு என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணுனா உங்க அண்ணி ம் அண்ணி அண்ணின்னு வார்த்தைக்கு வார்த்தைங்கிறீங்களே, ம் ஒரு தடவையாவது அவங்க காப்பி வச்சு கொடுத்தாங்களா என்ன? அவங்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த மாமியாரும் அவ்வளவு சீக்கிரம் மருமகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் எங்களோட அண்ணி. அப்ப எங்க அண்ணி மட்டும் என்ன? உங்க அண்ணியா? அது யாரு? ஒரு அண்ணி தானே தெரிஞ்சது. விஜய்க்கு ஒரு டைம் தானே கல்யாணம் ஆச்சு.
ஒரு அண்ணி தானே இருக்காங்க. அதான் மனைவி, துணைவி, இணைவி. அது எல்லாம் சேர்த்து ஒண்ணு தானே. ஓ, ஒண்ணுத்துக்கு ஒவ்வொன்னு வச்சிருக்காரா? ஆம்பளைன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வான். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தான் பெண்களோட புத்திசாலித்தனம். அத ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் சார். இப்படி ரோட்ல வர அளவுக்கு விடக்கூடாதுல்ல. விஐபிங்கிறதுனால தான் வெளியில தெரியுது. ம் இதே வெறும் இதா இருந்தா வெளியில தெரியாது. ம் ஆமா. ம் அப்ப அவர் பண்றது சரின்னு இதுக்கும் நீங்க வந்து அவருக்கு தான் சொம்பு தூக்கிட்டு வரீங்க. ஆமா. அந்த சொம்புல தண்ணி வாங்கி குடிக்கிறீங்களா? வேணாம், அது விஷத்துக்கு சமம். ம். வேணாம். பரவாயில்ல. தெரியுது பக்கா திமுக காரனோட சொம்பு நீங்க வச்சிருக்கீங்கன்னு. நாங்க அண்டா கூட வச்சிருப்போம் சார். அந்த அளவுக்கு அதுல விஷயம் இருக்கு. உங்க தலைவர் என்ன பண்ண போறாரு? கோர்ட்ல போய் என்ன சொல்ல போறாரு? நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.